ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டோரி ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறாங்களோ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டோரியவும் முன்பக்கம் பாட்டையும் இப்படி இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்படி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிடணும். ரெண்டு பீஸையுமே ஒரே போல் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதாவது ஒரு ஸ்டிச்சிங் போடக்கூடாது, டபுள் ஸ்டிச்சிங்காக போட்டு எடுத்துக்கிடணும். இப்படி இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சிங்காக போட்டதுக்கப்புறமா நம்ம ஊக்குப்பட்டி பக்கம் 1/2 இன்ச் விட்டுக்கிடணும். ஏன்னா ஊக்குப்பட்டி நம்ம ஜாயிண்ட் பண்ணுவோம்ல, அதனால் 1/2 இன்ச் விட்டுக்கிட்டு இப்படி இதே போல் யூக்பட்டி பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி உள் பக்கமாக எடுத்து இதுமாதிரி தட்டி விட்டுக்கணும். தட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம கீழேருந்து மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க, இன்னொரு திருப்பம் உங்களுக்காண்டி காட்டுது. கீழேருந்து மேலே 3 இன்ச்சு பாருங்கள். அதே போல் அந்த பக்கத்துலேருந்து 3 இன்ச்சு 2 பாயிண்ட்டும், 3 இன்ச்சு 2 பாயிண்ட்டு. அதாவது அவங்க உடம்பை பொறுத்து இந்த சைஸ் மாறுபடும். அவங்க மார்பக சைஸை பொறுத்து இது மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுத்தால உள்ள பீஸையும் நம்ம அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். அதே போல் தான் ஊக்குப்பட்டி பக்கம் 1/2 இன்ச் விட்டுக்கிடணும். இந்த மாதிரி இப்போ இதை உள் பக்கமாக மடிச்சுக்கிட்டு வெளி பக்கத்தில் இதை போல் வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி துணியை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே போல் தான் கீழே இருந்து மேலே 3 இன்ச்சு. அதேமாரி இந்த கிராஸாக வைக்கிறது பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு 2 பாயிண்ட்டு அந்த அளவில் தான் வைக்கணும். இது 40 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ்காரங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே போல் 38க்கு இதே போல் வச்சாலும் சரி வரும். அவங்க பஸ்ட்டை பொறுத்து இருக்குது. பஸ்ட்டை பொறுத்து நம்ம கட்டோரியை கம்மி பண்ணுறதும் கூட்டுறதும் இப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டும் ஒரே போல் சேமாக இருக்குதா என்னங்கிறத. கரெக்டாக வந்திருக்கு எனக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், கரெக்டாக ஒன் போல் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை நேராக ஸ்டிச் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை போல் இதை டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிடணும். ரஃப் அடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கட்டோரியை பார்த்திங்கன்னா இப்போ கீழே இருந்து இந்த மாதிரி லைட்டாக சிசர் கட் போட்டு எடுத்துக்கிடலாம். ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு கட்டோரி நல்லா எடுப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு சிசர் கட் கொடுக்காம எப்படி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பெல்ட் பட்டி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த கட்டோரி அமுங்கின மாதிரி இருக்கும். இப்படி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி சிசர் கட் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி நம்மளுக்கு கட்டோரி நல்லா எடுப்பாக இருக்கும். அந்த பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை நம்ம சிசர் கட் போடாமல் பெல்ட் பட்டி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கி இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த பக்கம் லைட்டாக கட் பண்ணி விட்டு இந்த பக்கம் ஒரு மாதிரி வளைவு கொடுத்து எடுக்கணும். கவு ஷேப்பில் கொடுத்து எடுத்துக்கிட்டோம்னாக்கி இந்த மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்படி பாயிண்ட் கிடைக்கும். இது போல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி தைச்சிருக்கேங்கிறத இங்கே பாருங்கள்.
நாளைக்கு நம்ம வீடியோவில் இந்த ப்ளவுஸு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். சேனலில் கண்டிப்பாக வரும். ஓகே, பாய்.